நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஜீவபாத சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் உங்களுக்காக இந்த நாள்ல தந்த வேத வசனம், இந்த வருஷம் கடைசியில வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் பார்த்து பேசுற வார்த்தைகள், ஆபகு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அதை தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரங்களே, யாராவது பாப்பியல்னு சொன்னாக்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது, குறித்த காலத்துக்காக என்ன செய்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் கண்டிப்பா என்ன செய்யும், நிறைவேறும். ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு. உங்களுக்கு சில தரிசனங்களை ஊழியத்துல தந்திருக்கலாம், அல்லது அருமையான வாழ்வு பிள்ளைங்க தன்னுடைய எதிர்காலங்கள் அல்லது உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை சம்பந்தங்கள், ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருக்கிறதுனால, நீங்க ஆண்டவருங்கள நம்பிக்கையா இருக்கிறதுனால, ஆண்டவர் இந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி சில தரிசனங்களை தந்திருக்கலாம். அந்த தரிசனம் இந்த வருஷத்துக்கு கடைசி கூட ஆகி போயிருச்சு, இன்னும் நிறைவேறலன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தந்தாரு, இன்னும் செய்யலைன்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது என்ன செய்யுமா, அது தாமதித்தாலும் நிச்சயமாகவே வரும், அது தாமதிப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது காத்திரு, நிச்சயமாய் வரும், அது பொய் சொல்லாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு மெட்ராஸ்ல சென்னையில ராயபுரத்துல இருந்தேன். என்னை ரட்சிப்புகளை நடத்தினா ஊழியக்கார ஐயா அங்கேதான் இருக்கிறாரு. இந்து குடும்பத்துல இருந்து வந்த புதுசு. எனக்கு வேதாகமத்தை என்னன்னு கூட எனக்கு தெரியாது. கிறிஸ்தவர்கள் மத்தியில எப்படின்னு கூட இருக்கிற ஆரம்பத்துல சில வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்தவங்கள்னா எங்க குடும்பத்தினர்கள் யாருமே மதிக்க மாட்டாங்க, விட மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி அற்பமாக நினைப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து நான் வந்தவன். அப்ப என்ன செய்தான், வேதாகமத்தை வசனத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சபையில ஆராதிச்சு கொண்டிருக்கும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, ஒரு வாலிபர் ஜபத்துல எங்க சர்ச்சில் இருந்த ஒரு ஐயா வைக்கலுங்கிற அவர் பேர் மறந்து போச்சு. அவர் வாலிபர் ஜபத்தை நடத்தினார். அப்போ வாலிபர் ஜபத்துல நான் உட்கார்ந்து ஆராதிச்சு அபிஷேகத்துல நிரம்பி ஜபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தாரு. அந்த தரிசனத்தை பார்த்தீங்கன்னா நிறைய செம்மறி ஆடுகள் இருக்கும். அந்த செம்மறி ஆடுகள் மத்தியில நானும் ஏதோ கூட இருக்கிற போல இருக்கும். அந்த செம்மறி ஆடை பார்ப்பேன். ஒரு தேவ மகிமை என்ன செய்யும், அதை வளைச்சு ஓட்டுற போல, அப்படியே தெருக்கு ஓட்டுற போல, அந்த செம்மறி ஆடுகள் கண்ணில் தென்படுற போல, நான் அது பக்கத்துல நிக்கிற போல எல்லாம் அப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தேன். ஆனா அது என்னன்னு எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியாது. இன்னைக்கு பார்த்தாக்கா எனக்கு இந்த இதையும் யோசிக்கிறப்பதான் நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரியாக இருந்து நான் ஆடுகளை சில ஆடுகளை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, அன்னைக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருந்ததை ஆண்டவர் காட்டி இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என்னையும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவர் மேய்த்து இருந்திருக்கிறாரு. நான் முடிவுல அந்த ஜபம் முடிச்சு அந்த ஊழியக்காரர்கிட்ட அந்த அண்ணன்கிட்ட போயிட்டு நான் ஜபம் பண்ண போனேன். அப்போ அவர் என் தலையில கை வச்சு ஜபம் பண்ணும் பொழுது நான் அவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, பிள்ளை நீ தெரிந்து கொண்டதுக்காக தோத்துறான், நன்றி ஆண்டவரே. பிள்ளை ஒரு ஆட்டுக்குட்டிய கவனிப்பது போல மேய்க்கிற போல நீ இவளை பாதுகாக்கிறதுக்கா, நடத்துறதுக்கா, மேய்க்கிறதுக்காக தோத்துற ஆண்டவரே, இவளை நீங்க தெரிந்து கொண்டதுக்காக தோத்துற ஆண்டவரன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. நான் தான் பார்த்தேன் தரிசனம், அவர்கிட்ட சொல்லல. பாருங்க, ஆண்டவர் இப்படி எல்லாம் நம்மளை நடத்துறாரு. நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் தரிசனத்தை தர்றாரு. நான் நினைச்சு கூட பார்க்கல. அதே போல இன்னைக்கு என்ன செய்யுது, அந்த தரிசனம் நிறைவேறுது. அதே போல ஏசப்பா உங்களுக்கு சில தரிசனங்களை தந்திருப்பாரு. அந்த தரிசனம் கண்டிப்பா நிறைவேறும், உங்களை நடத்துவாரு. வருஷம் முடிய போதுன்னு நீங்க கவலைப்படாதீங்க, இவ்வளவு நாளுக்குள்ள ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை நடத்துவாரு. உங்களுக்கு கொடுத்த தரிசனம் கண்டிப்பா நிறைவேறும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. தோத்திர நன்றி. உங்க பிள்ளைல கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரே, தீர்க்க தரிசனங்களா நிறைவேறட்டும் தகப்பனே. தோத்திரம் தடைகளை உடைத்து போடுங்க ஆண்டவரே. தோத்திர நன்றி ஏசப்பா. இந்த பிள்ளைகளையும் அதுக்கு ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. தோத்திர நன்றி ஏசப்பா.
இந்த நாள்ல கூட ஆண்டவரே பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே. தோத்திரம். பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பிறந்த நாள் இந்த நாளை நீர் ஆசீர்வதியும். இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. தோத்திரம். திருமண நாளை சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. குடும்பத்தினர்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்துக்குள்ள சமாதான சந்தோஷத்தை கட்டளிடுங்கப்பா. ஏசாப்பா குறைப்பட்டிருக்கிற ஆண்டவரை எத்தனை பேருக்கு ஆண்டவரை குழந்தை இல்லாம இருக்கிறதப்பா. குழந்தை பாக்கியத்தை இந்த வருஷத்துல கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நடத்துங்கப்பா. ஆண்டவரே கடை வியாபாரிகள் சிறு சிறு வியாபாரங்கள் செய்யறவர்களுக்கா ஜெபிக்கிறோம். அவர்களின் தெய்வமே நீர் ஆசீர்வதிங்க ஏசாப்பா. தோத்திரம் நன்றி ஏசாப்பா. ஏசாப்பா இந்த நாள் ஆண்டவரை விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். விவசாயங்கள் ஆண்டவரை பாதிப்பு வராது இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கிரியை செய்யுங்கப்பா. அப்பா மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசாப்பா மீனவர்களுக்கும் பாதிப்பு வராது இப்படி காத்துக்கொள்ளுங்க. இந்த மழைநாள் ஆண்டவரை பாதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே தோத்திரம் இளைஞ ஆண்டவரே அப்பா சென்னை ஆண்டவரை சில இடங்கள் ஆண்டவரை மழைநாள பாதிக்கப்பட்டு எங்க இந்தியா பாதிக்கப்பட்டிருக்குதப்பா. ஏசாப்பா ஆண்டவரே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரை வீடு வாசலை இழந்து ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்கிறார்களப்பா. ஏசாப்பா நீர் உண்டு பண்ண ஆத்துமாக்கள் ஆண்டவரே. ஏசாப்பா ஆண்டவரே தோத்திரம் ரொம்ப ஏங்கி ஆண்டவரை தவிக்காதபடி கவலைப்படாது இப்படி ஒவ்வொருத்தருக்கு நீர் அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. தோத்திரம் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.